கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே நடைபெற்ற யோகா பயிற்சியில் NLC நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட உணவை உண்ட 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெய்வேலியில் உள்ள NLC பாரதி விளையாட்டு அரங்கத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு NLC நிறுவனம் சார்பில் உணவு பண்டங்கள் வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்டு மாணவர்கள் பள்ளிக்கு சென்ற நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் NLC மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை மற்றும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு காரணமாக திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மழை குறைந்துள்ளதால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்து திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரானது. இதனையடுத்து திற்பரப்பு அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனைச் சாவடி அருகே சாலையை கடந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பண்ணாரி சோதனைச் சாவடி அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து காரை நிறுத்தினர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக பயணிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 4 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் நகர் பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் குடோன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளில் ரசாயனங்களை கொண்டு மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து 4 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்தனர். சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞர் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியில் திருட்டு வழக்கு தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ராஜாவை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது எச்சில் துப்பச் செல்வதாக சென்ற அந்த இளைஞர் காவல் நிலையத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூரில் வாகன தணிக்கையின் போது கர்நாடகாவிலிருந்து கார்களில் கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். குளித்தலை சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த 2 கார்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் 15 கிலோ ஹான்ஸ், 5 கிலோ பாக்கு உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர். இதனையடுத்து பரமத்தி வேலூரை சேர்ந்த மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கார்கள், 2 செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மின்வாரியத்தில் உள்ள 40,000 காலி பணியிடங்களை நிரப்பவும் ஸ்மார்ட் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் CITU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக இரத்த தான நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் உலக இரத்த தான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிக முறை ரத்தம் கொடுத்த கொடையாளிகளுக்கு ஆட்சியர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இதையடுத்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக சென்ற காரால் பரபரப்பு ஏற்பட்டது. பரபரப்பாக இயங்கும் காமராஜர் சாலையில் அதிவேகமாக வந்த ஹுண்டாய் காரை இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் செல்வம் என்பவர் துரத்தி பிடிக்க முயன்றார். அதற்குள் காரை ரிவர்ஸ் எடுத்து காவலரை மோதுவது போல் பயமுறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பினார். இந்நிலையில் காரின் நம்பர் பிளேட்டை வைத்து ஓட்டியது யார், யாருடைய வாகனம் என்பது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த லெனின்ராஜ் என்பவர் தனது காரில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தொண்டி நோக்கி சென்றுள்ளார். அப்போது தொண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் எதிரே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சிவகங்கையைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.